சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டதை எதிர்த்த ஆட்கொணர்வு மனுவை வரும் 23ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கர் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார். இதனை எதிர்த்து அவரது தாய் தாக்கல் செய்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் சவுக்கு சங்கருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் இருக்கும் வழக்கை விரைந்து விசாரிக்க உத்தரவிட்டது. பிற வழக்குகள் இருப்பதால் ஜாமீன் கிடைத்தும் சவுக்கு சங்கர் வெளியே வர முடியவில்லை. இந்நிலையில் சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டதை எதிர்த்து அவரது தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த ஆட்கொணர்வு மனுவை விரைவாக விசாரிக்க கோரி அவரது வழக்கறிஞர் முறையீடு செய்தார். அப்போது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு நகலை சமர்ப்பிக்குமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனையடுத்து உத்தரவு நகலை தாக்கல் செய்வதாக உறுதியளித்த கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ்திலக் ஆட்கொணர்வு மனுவை ஜூலை 23ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அன்றைய தினமே விசாரணைக்கு எடுக்கப்படும் என தெரிவித்தனர்.